சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் என்ன கொடுக்கிறோம் என்பதை அவர் சொல்ல தவறிவிட்டார். எனவே எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் நம்முடைய உரிமைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கமிட்டியை இன்றைக்கு நியமித்திருக்கிறார்கள். அதனுடைய பரிந்துரைகளுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நம்முடைய மாநில உரிமைகளை மீட்டெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கம் போல வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளிலே, மாநில சுயாட்சியிலே, மாநிலத்துக்கான அதிகாரங்களை நாம் பெற்றுவதிலே அவர்களுக்கு என்றைக்குமே அக்கறை இல்லை. புதிய எஜமானர்களுடைய கட்டளைப்படி இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதற்கான பொய்யான காரணங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் அந்த 110 விதி முடிந்த பிறகு பேச வாய்ப்பு தருகிறேன் என்று சட்டப்பேரவைத் தலைவர் சொன்ன பிறகும் கூட எங்கள் கோரிக்கையை நீங்கள் முதலில் கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் முதலமைச்சர் தீர்மான 110 விதியின் கீழ் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டம் போட்டுவிட்டு வெளிநடப்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இன்றைக்கு மாநில சுயாட்சியை, மாநிலத்தினுடைய உரிமைகளை காப்பதற்காக தீர்மானம் கொண்டு வரப்போகிறோம் என்பது. எனவேதான் தெரிந்தே இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். மறைந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 1960களில் இதே கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறார். ராஜமன்னார் கமிட்டி அமைக்கப்பட்டது. 10 ஆண்டுகள் கழித்து அதோட அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையோட தாக்கம் என்னவா இருந்தது? என்ன செய்தாங்க அந்த அறிக்கையை வச்சு? அந்த அறிக்கையினுடைய தாக்கப்படி நாங்கள் ஒன்றிய அரசுக்கு மாநிலத்தினுடைய உரிமைகள் என்னென்ன என்பதை கேட்டு எங்களுக்கு மாநில சுயாட்சியும் வேண்டும், மாநிலத்தின் உரிமைகள் வேண்டும் என்பதை பற்றி அன்றைக்கு எல்லா விதமான அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டன. ஆனால் எந்த அழுத்தத்துக்கும் பதில் கிடைக்கும். தற்போது இப்ப மீண்டும் அதே சாராம்சத்தோட ஒரு குழு அமைப்பது என்ன பயனளிக்கும்னு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? கிட்டத்தட்ட இந்த 40 ஆண்டுகள் வலியுறுத்தியும் நடக்காதது. இன்றைக்கு ஒத்த கருத்துடைய பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கின்றன. மாநிலத்திலே மாநில அரசுக்கு பல்வேறு அதிகாரங்கள் வேண்டும் என்பதை கருத்து பல்வேறு மாநில அரசுகளிடத்திலே இருக்கிறது. விதி எண் 110 கீழ் இயற்றப்பட்ட தனி தீர்மானம் குறித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.